நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் ஸ்ரீலதா. நான் அவனிகடா என்ற ஊரிலிருந்து வருகிறேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்திய ஒரு அழகான சோமா அற்புதத்தை நான் பகிர விரும்புகிறேன். ஒரு பக்தரின் இல்லத்தில் நடைபெற்ற புனித பூஜையின் போது சத்தியலோகாவில் நடைபெற்ற நவராத்திரி ஹோமங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட குங்கும பொட்டலங்களை நாங்கள் பெற்றோம். அந்த புனித குங்குமத்தை நான் வீட்டிற்கு கொண்டு வந்து என் பூஜை மேஜையில் வைத்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தேன். என் கிராமத்தில் தர்மத்தை பரப்பவும் மற்றவர்களும் அவர்களின் உயிரோட்டமுள்ள தெய்வீக சந்நிதியை அனுபவிக்கவும் என் வீட்டின் சோமா அதிசயம் வெளிப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களிடம் நான் மனமாற பிரார்த்தனை செய்தேன். என் பிரார்த்தனை நிறைவேறும் என்ற முழு உறுதியுடன் ஒரு இரவு சேவைக்கு பிறகு புனித குங்குமத்தை நெற்றியில் அணிந்து கொண்டு நான் உறங்கச் சென்றேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களின் அளவற்ற அருளால் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து தெய்வீக சோமா குங்குமத்தின் வடிவில் அதிசயமாக வெளிப்பட்டது. அடுத்த நாள் காலை இந்த அதிசயத்தை கண்டபோது என் இதயம் ஆனந்தத்தில் நிரம்பியது. இந்த செய்தி பரவியதும் அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து சுமார் 400 பேர் எங்கள் இல்லத்திற்கு வந்து புனித சோமாவை பெற்றுக்கொண்டு மனமார்ந்த பிரார்த்தனைகளை செய்தனர். அதன் பின்னர் பல பக்தர்கள் தங்களது நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறியதாக பகிர்ந்தனர். வேலை இல்லாமல் இருந்த பல இளைஞர்கள் நல்ல வேலைகளை பெற்றனர். மேலும் பலர் புனித சோமாவை பெற்ற பின் குறிப்பிடத்தக்க குணமடைதலையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் அனுபவித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்கள் எங்கள் இல்லத்தில் எண்ணற்ற அதிசயங்களை தொடர்ந்து அருளி அவர்களின் தெய்வீக அருளை அனுபவிக்கும் அனைவரின் நம்பிக்கையையும் வலுப்படுத்தி வருகிறார்கள். அளவற்ற நன்றி மற்றும் பக்தியுடன் எங்கள் இல்லத்தை தங்கள் உயிரோட்டமுள்ள சந்நிதியாலும் அளவற்ற அருளாலும் ஆசீர்வதித்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களின் திவ்ய திருவடிகளில் நான் எண்ணற்ற பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன்.